ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு பணத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. அதுதான் பண விரயத்துக்கு காரணம். பணத்தை சேமிக்க நிறைய வழி இருக்கு. வீட்டில் உண்டியிலையோ பணப்பெட்டியில் வச்சோ சேமிப்போம். ஆனால் சமையல் அறையில் எப்படி சேமிக்கிறதுங்கிறது தெரிஞ்சா பணம் செலவாகாம சேமிக்கலாம். நம்ம பாட்டி காலத்துல இருந்தே அஞ்சரை பெட்டியை யூஸ் பண்ற வழக்கம் இருக்கு. இத மருந்து பெட்டின்னு சொல்லுவாங்க. உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கிற பொருளை தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இத ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நம்ம பாட்டிகளும் அம்மாக்களும் இத மருந்து பெட்டியா மட்டும் இல்லாம பணத்தை சேமிச்சு வைக்கிற சேமிப்பு பெட்டியாவும் வச்சிருந்தாங்க. வாங்க இந்த அஞ்சரை பெட்டியில பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் எங்கள் வீட்டில் 2 அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். ஒன்று மருந்து பெட்டி, இன்னொன்று மசாலா பெட்டி. இப்போ மருந்து பெட்டியில் என்னென்னலாம் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த அஞ்சரை பெட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன். அப்போ தான் பொருள் ஏதாவது சிந்திட்டா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் வச்சிருக்கிறது 9 அரை பெட்டி. அதில் நடுவில் இருக்க பெட்டியில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். அது கூட 3 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 5 லவங்கம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு துண்டு மஞ்சளை போட்டுக்கிறேன். அது கூட 10 இல்லைன்னா 101 இல்லைன்னா 501 ரூபாய் வச்சுக்கலாம். எங்கே நறுமணம் இருக்கோ அங்கே லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. லக்ஷ்மி தேவி இருக்கிற இடத்துல பணம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் வச்சிருக்கிறது 9 அரை பெட்டி இல்லையா, அதனால அதில் ஒரு பெட்டியில் நான் மஞ்சள் தூளை போட்டு வச்சுக்கிறேன். மஞ்சள் தூளில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும். அஞ்சரை பெட்டியில் இருக்க பொருள்களை வெறும் கைகளால் தொடக்கூடாது. அதனால தான் நான் உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வர பாருங்கள். அடுத்து இந்த அஞ்சரை பெட்டையில் மசாலா பொருட்களை போட்டு வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 5 ரூபா காயினை போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு பாக்ஸில் மட்டும் நான் கசகசா இருக்குது. இதை நைட்டில் சூடான பாலில் கலந்து குடித்தா நல்ல தூக்கம் வரும். அதனால் நமக்கு மனசும் உடம்பும் நல்ல அமைதியாக சுறுசுறுப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்மளால் நிறைய பணமும் சேமிக்க முடியும். மேலே இருக்கிற தட்டில் நான் பிரிஞ்சி இலை போட்டு வச்சுருக்கேன். அது கூடவும் ஒரு 5 ரூபா காயின் வச்சுருக்கேன். கூட ஒரு உடன் ஸ்பூனும் வச்சுருக்கேன். சில பேர் அஞ்சரை பெட்டியில் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் மறந்தும் கூட தூள் உப்பையோ கல்லுப்பையோ போட்டுடாதீங்க. உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணக்கூடியது. அதை அஞ்சரை பெட்டியில் போட்டால் அது நெகட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணி கடன் சுமையை உண்டு பண்ணிடும். சில பேர் அஞ்சரை பெட்டியில் மெடிக்கல் பில்லை வைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. நாம் இதில் என்ன வைக்கிறோமோ அது பெருகுங்கிறது நம்பிக்கை. நம்ம மெடிக்கல் பில்லை வச்சா ஹாஸ்பிட்டல் செலவு தான் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஹேர் பின், சேஃப்டி பின், ரப்பர் பேண்ட் இதெல்லாம் கூட வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. இந்த அஞ்சரை பெட்டியை மரத்தாலான பாக்ஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மரம் குரு பகவானுக்குரியது. அதனால தான் நான் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இதனால் பணம் மட்டும் இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியும் நல்ல நிகழ்வுகளும் நம்ம வீட்டில் நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.